ஹாய் கைஸ், அடுத்தது பார்க்க போகிறது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். ஓகே, இப்போ தான் நம்ம உண்மையிலே வந்து இஎம்டி சப்ஜெக்ட்டுக்குள்ளே போகிறோம். இது வரைக்கும் இஎம்டி சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு தேவையான அந்த மேத்தமெட்டிக்கல் டூலை டெவலப் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா, அதுக்கான நாலேஜ் டெவலப் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பார்க்க போகிறதும் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், அதுக்கப்புறம் மேக்னடோஸ்டாட்டிக்ஸ். இது ரெண்டு தான் ட்ரிபிள் இ சிலபஸில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இது ரெண்டு படிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம டைம் இருந்துச்சு அப்படின்னா அந்த வேவ்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஆண்டனா அப்படின்ற டாபிக்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகேவா, ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் தென் வந்து மேக்னடோஸ்டாட்டிக்ஸ். ஓகே, இதில் இந்த எலக்ட்ரோ அப்படின்றது டிஃபைன்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகேவா, எலக்ட்ரிசிட்டி அல்லது எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்றத சொல்கிறது. வேற இந்த ஸ்டாட்டிக்ஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வி டோன்ட் மீன் ரெஸ்ட் கண்டிஷனில் இருக்கிறது, அதை மீன் பண்ணல. அப்படி பார்த்தோம் அப்படின்னா இப்போ மேக்னடோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு படிப்போம். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜ் மூவ் ஆகிட்டு தான் இருக்கும். ஓகேவா, ஸோ அதில் நம்ம எதை பற்றி படிப்போம்? மேக்னடோஸ்டாட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் மூவ் ஆகிற சார்ஜை பற்றி படிப்போம். தட் மீன்ஸ் கரண்ட்டு, அந்த மாதிரி கரண்ட்டு, இண்டக்டன்ஸ், அந்த இதில் போயிடும். இது வந்து எதில் வரும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த கெப்பாசிட்டன்ஸ். அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் கெப்பாசிட்டன்ஸு, ஸ்டாட்டிக் சார்ஜ், அதாவது ரெஸ்ட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய சார்ஜ், அதை பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும். மேக்னடோஸ்டாட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் மூவிங் சார்ஜு, இண்டக்டன்ஸு, கரண்ட்டு, அதை பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும். சரியா, சரி. இப்போ இதில் இந்த ஸ்டாட்டிக்ஸ் அப்படின்றது எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னா இட் இஸ் டைம் இன்வேரியன்ட். டைம் இன்வேரியன்ட் நம்ம படிக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைம் இன்வேரியன்ட் தான். TIV அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எதை படிக்கலன்னா டைம் வேரியன்ட் ஃபீல்டை பற்றி நம்ம இப்போதைக்கு படிக்கல. தட் இஸ் we are studying about Q which is constant. We are not studying Q of T. இதை பற்றி நம்ம படிக்கல. இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? ஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, ஸோ அப்போ நம்ம இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன லாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 2 லா படிக்கணும். ஒன்று வந்து கூலூம்ஸ் லா, பேசிக்கலாக கூலூம்ஸ் லா. செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காஸ் லா. ஓகே, ஸோ கூலூம்ஸ் லா, காஸ் லா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அந்த மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் இது எல்லாத்தையும் நம்ம ட்ரைவ் பண்ணுவோம். இப்போதைக்கு பேஸ்ட் ஆன் இந்த 2 லாஸை பொறுத்த வரைக்கும் இந்த கிளாஸ் இன்னைக்கு கிளாஸ் வந்து போகும். ஓகேவா, அதுலேயும் பர்டிகுலராக வந்து கூலூம்ஸ் லா பற்றி நம்ம இன்றைக்கி படிக்கலாம். ஓகேவா, அதுக்கப்புறம் நமக்கு வேறு என்ன ஃபண்டமெண்டலாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜ்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இட் இஸ் த ஃபண்டமெண்டல் யூனிட் சார்ஜ் அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எலக்ட்ரானுக்கு நம்ம என்ன சொல்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1.6 × 10⁻−19 கூலும் சார்ஜ் இருக்கிறதா சொல்கிறோம். ஓகேவா, ஸோ திஸ் C is கூலும். ஓகேவா, ஒரு எலக்ட்ரானுக்கு இவ்வளோ சார்ஜ் இருக்குது. ஓகே, இதில் எலக்ட்ரானை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கே என்ன போடுவோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ். ஓகேவா, இன்கேஸ் இது ப்ரோட்டானாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை என்ன போடுவோம்? +1.6 × 10⁻−19 கூலும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ரைட்டா, அப்போது 1 சார்ஜ் எனக்கு வேணும் அப்படின்னா டோட்டலாக எனக்கு எத்தனை எலக்ட்ரான்ஸ் வேணும் அப்படின்ற கொஸ்டின்ஸும் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்பாங்க. ஓகேவா, ஒரு 1 வேர்ட் டைப் கொஸ்டினில் அதை கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஒரு எலக்ட்ரானுக்கு எவ்வளோ அப்படின்னா 1 கூலும் வேணும் அப்படின்னா எனக்கு எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் வேணும் அப்படின்னா அதுக்கடுத்து நம்ம என்ன செய்யணும்? 1// this அமௌண்ட்டை போட்டோம் அப்படின்னா நமக்கு நியர்லி 6.24 × 10⁻18 இவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். ஓகேவா, இவ்வளவு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஐ சே தட் 1 கூலும் இஸ் ப்ரொடியூஸ்ட். ஓகேவா, அப்புறம் கரண்ட் 1 ஆம்பியர் கரண்ட் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செகண்டில் 1 கூலும் சார்ஜ் வந்து மூவ் ஆகிருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு செகண்டில் இவ்வளவு அமௌண்ட், அதாவது 6க்கு அப்புறம் ஒரு 18 ஜீரோஸ் போடணும். அவ்வளவு எலக்ட்ரான்ஸ் 1 செகண்டில் மூவ் ஆனால் அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம்? 1 ஆம்பியர் கரண்ட் வந்து எனக்கு சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி 2 ஆம்பியர் கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா அதோட மீனிங் வந்து என்னது? 2 × this amount of electrons are flowing in 1 second. அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? 2 ஆம்பியர் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ரைட்டா, ஸோ இப்போ இதுதான் வந்து என்னது? பேசிக்ஸ். ஒன்று வந்து என்னது? வாட் இஸ் சார்ஜ் அப்படின்றதா வந்து என்னது? ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஓகேவா, ஸோ 1 எலக்ட்ரானுக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1.6 × 10⁻−19 கூலும் இருக்குது. 1 கூலும் சார்ஜ் எனக்கு வேணும் அப்படின்னா எத்தனை எலக்ட்ரான்ஸ் எனக்கு வேணும்? 6.24 × 10⁻18. ஓகேவா, இதில் 6 இந்த வேல்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க. 6 × 10⁻18 அப்படின்ற வேல்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ இப்போ அடுத்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கூலூம்ஸ் லா. கூலூம்ஸ் லா ஆக்சுவலாக எதை சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கூலூம்ஸ் லா இங்கே ஒரு சார்ஜ் இருக்குது, இங்கே ஒரு சார்ஜ் இருக்குது. ஓகேவா, திஸ் இஸ் Q1, திஸ் இஸ் Q2. ஓகே, நமக்கு என்ன தெரியும்? சேம் சார்ஜஸ் ரிப்பல். ஓகே, இப்போ இங்கே ஒரு சார்ஜ் இருக்குது, இங்கே இருக்கிற ஒரு சார்ஜ் இருக்குது அப்படின்னா இதுவும் இப்போ பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ், அல்லது இதுவும் நெகட்டிவ், இதுவும் நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன செய்யும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா திஸ் சார்ஜ் வில் ரிப்பல் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி ரிப்பல் ஆகி போகும். ஓகே, இப்போ இன்கேஸ் இது ப்ளஸ்ஸு இது மைனஸ் அப்படின்னா அது என்ன செய்யணும்னு பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் வரும். ஓகே,
ஸோ நமக்கு என்ன தெரியும், சேம் சார்ஜ் ரிப்பல், ஆப்போசிட் சார்ஜ் அட்ராக்ட். ஓகேவா? சரி, அப்போது இந்த லைன் ஜாயினிங் திஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். ஓகே, இதோட டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் நம்ம என்னென்னு சொல்லலாம், ஆர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸ்ட்ரைட் லைன், இட் இஸ் நாட் கர்வ். ஓகே, ஸ்ட்ரைட் லைன். ஸோ த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் Q1 பிகாஸ் ஆஃப் Q2 அல்லது த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் Q2 பிகாஸ் ஆஃப் Q1 எவ்வளவு இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் Q2 பிகாஸ் ஆஃப் Q1 அல்லது வந்து சேம் ரிவர்ஸ், த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் Q1 பிகாஸ் ஆஃப் Q2 டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ப்ராடக்ட் ஆஃப் Q1 Q2 and square of, sorry, inversely proportional to square of the distance between Q1 and Q2. Okay, this is the formula, you have to memorize this. So F directly proportional to Q1 Q2 divided by R square. இதில் R அப்படின்றது என்னது, the distance between Q1 and Q2. ஓகேவா? இப்போ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் எடுக்கணும் அப்படின்றதுக்காக என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, K அப்படின்னு போடுவேன். அந்த Kயோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 divided by 4 pi epsilon naught Q1 Q2 divided by R square. ஓகேவா? ஸோ இதில் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து என்னது, மேக்னிடியூட். இன்னும் டைரக்ஷன்லாம் உள்ளே கொண்டு வரல, அதாவது வெக்டர் ஃபார்மில் வந்து கொண்டு வரல. ஃபோர்ஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இட் இஸ் அ வெக்டர். ஓகேவா? நான் இதனுடைய மேக்னிடியூட் மட்டும் தான் எழுதியிருக்கேன். ஓகேவா? இதில் இந்த எப்சிலான் நாட்னா அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெர்மிட்டிவிட்டி. ஓகேவா? Q0, permittivity of the medium. ஓகே, ஜென்ரலாக ஏர்ன்ற இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்னா எப்சிலான் நாட் அப்படின்னு சொல்லுவோம். வேறு ஏதாவது நீங்கள் மீடியம் வச்சுருந்தீங்க அப்படின்னா எப்சிலான் அப்படின்ற மாதிரி மட்டும் போடணும். எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர். இதில் இந்த எப்சிலான் நாட் அப்படின்றது அப்சல்யூட், இந்த எப்சிலான் ஆர் அப்படிங்கிறது வந்து ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. ஓகேவா? இதில் இந்த நம்ம இப்போதைக்கு படிக்கிறது எல்லாமே வந்து என்னது, ஏர். மீடியம் வந்து என்னது, ஏர் அப்படின்ற மாதிரி வச்சுக்கிடுவோம். ஸோ இந்த எப்சிலான் நாட்டோட வேல்யூ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, which is equal to 8.854 into 10 power minus 2. ஓகேவா? இதோட யூனிட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா farad per meter. ஓகேவா? அப்புறம் நமக்கு வேறு என்ன, நம்ம எக்ஸாமில் சால்வ் பண்ணுறப்போ இந்த ஹோல் வேல்யூ நமக்கு வந்து ஞாபகத்தில் இருக்கணும். 1 divided by 4 pi epsilon naught. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா 1 divided by 4 pi epsilon பதில் இந்த வேல்யூ போட்டு சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா the answer comes out to be 9 into 10 power 9. ஓகேவா? இதனுடைய வேல்யூ என்ன, இந்த டோட்டல் வேல்யூ உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகத்தில் இருக்கணும். இந்த வேல்யூ வந்து என்னது, 9 into 10 power 9 meter per farad அப்படின்றது ஞாபகத்தில் இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ வாட் இஸ் த ஃபைனல் ஃபார்முலா? What is the final formula? F is equal to 1 divided by 4 pi epsilon naught Q1 Q2 divided by R square. இது ஞாபகத்தில் இருக்கணும். ஓகேவா? இதில் இந்த இதோட வேல்யூ வந்து என்னது, 9 into 10 power 9. ஓகேவா? இது வந்து நியூட்டன். வேறஸ் இதோட யூனிட் வந்து என்னது, தட் இஸ் எப்சிலான் நாட்டோட யூனிட் வந்து என்னது, ஃபேரட் பெர் மீட்டர். ஈவன் TNEB வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் 2018 நினைக்கிறேன், 2018 ஃபஸ்ட்டு கேட்ட கொஸ்டின் யூனிட்டை பேஸ் பண்ணி இருந்த கொஸ்டினாக இருந்துச்சு. வெபரோட யூனிட் என்ன அப்படின்ற மாதிரி, இது ஃப்ளக்ஸோட யூனிட் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அதனால் அந்த யூனிட்டையும் சேர்த்தே நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் வந்து என்னது, மேக்னிடியூட் ஃபார்ம். ஓகேவா? இதே வெக்டர் ஃபார்மில் எப்படி பண்ணுறது அப்படின்றது இருக்குது. ஓகே, அதே மாதிரி இது வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு சார்ஜ் மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் what happens, there is a charge here. இங்கே இருந்துச்சு அப்படின்னா அகைன் நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இங்கே இது ஒரு ஃபோர்ஸு, இது ஒரு ஃபோர்ஸ். ஓகேவா? ரெண்டு ஃபோர்ஸை நீங்கள் ஆக்ட் பண்ணி எழுதணும். which is equal to, இது வந்து என்னது, F1 + F2 அப்படின்ற மாதிரி. இது வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் obeys superposition principle. அதாவது நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகேவா? ரைட், இப்போ வந்து வெக்டர் ஃபார்மில் இந்த கூலும்ஸ் லாவை பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் ஆரிஜின். இங்கே வந்து ஒரு சார்ஜ் இருக்குது, இங்கே இன்னொரு சார்ஜ் இருக்குது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஆரிஜின். ஓகே, this charge is Q1 and then this charge is Q2. ஓகே, இப்போ இந்த ரெண்டு லைனையும் ஜாயின் பண்ணுற வெக்டர் எனக்கு வேணும். ஓகேவா? this is my vector. இது வந்து என்னது, this distance is from origin to that point. ஓகேவா?
இப்போது நம்ம என்ன அசியூம் பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சார்ஜுமே வந்து ரிப்பல் ஆகக்கூடிய சார்ஜ், விச் மீன்ஸ் சேம் சார்ஜ். ஓகே, இந்த டைரக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ். ஓகே, இந்த ஃபோர்ஸ் நான் என்னென்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா F12 அப்படின்னு சொல்கிறேன். தட் இஸ் Q1னால் வரக்கூடிய ஃபோர்ஸ் ஆன் Q2. ஓகே, the force on Q2 because of Q1. ஓகே, சேம் திங் இந்த சைடில் நமக்கு என்ன இருக்கும், F21 இருக்கும். F21 அப்படின்னா அதோட மீனிங் வந்து என்னது, ஃபோர்ஸ் ஆன் Q1 பிகாஸ் ஆஃப் Q2. ஓகேவா, இந்த கன்வென்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இப்போ இது ரெண்டுத்துக்குமான டிஸ்டன்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா R. ஓகே, ஸோ இப்போ R12 தட் இஸ் ஈக்குவல் டு இந்த வெக்டர் இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்கக்கூடிய வெக்டர் வந்து என்னது, R12. ஓகேவா, என்ன டைரக்ஷனில், AR12 டைரக்ஷனில், தட் இஸ் AR12 டைரக்ஷனில். ஓகே, இது வந்து என்னது, கேப் போட்டோம் அப்படின்னா வந்து என்னது, தட் இஸ் யூனிட் வெக்டர். ஓகேவா, சரி, இப்போ நம்மளுடைய ஃபார்முலா வந்து என்னது, தட் இஸ் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு வந்து என்னது, 1 டிவைடட் பை 4 பை எப்சிலான் நாட் Q1 Q2 டிவைடட் பை RR ஸ்கொயர். ஓகேவா, R ஸ்கொயர். வேற இந்த R அப்படின்றது வந்து என்னது, இந்த டிஸ்டன்ஸ், அதாவது R12 டிஸ்டன்ஸ். ஓகேவா, ஓகே, என்ன டைரக்ஷனில், இந்த டைரக்ஷனில். ஓகே, ஸோ அப்போ அதோட நான் என்ன செய்கிறேன், AR12 அப்படின்றத மல்டிப்ளை பண்ணுறேன். இந்த டைரக்ஷனில் இவ்வளோ மேக்னிடியூட் இருக்கக்கூடிய வெக்டர் அப்படிங்கிறது இந்த ஃபோர்ஸ் வெக்டரோட மீனிங், இந்த ஈக்குவேஷனோட மீனிங். ஓகேவா, பட் சம்டைம்ஸ் நமக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்போ இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. இந்த ஃபார்முலா வந்து டேரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஜென்ரலாக வந்து யூனிட் வெக்டர் ஃபார் எனி வெக்டர் வந்து என்னது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் A கேப் வேணும். ஓகேவா, அப்போ நான் என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா A வெக்டர் டிவைடட் பை அந்த A வெக்டரோட மேக்னிடியூட். ஓகேவா, இதான் யூனிட் வெக்டர் நம்ம ஜென்ரலாக வெக்டர் கிளாஸில் பார்த்துருக்கோம் இல்லையா. அப்போ அதே மாதிரி இங்கே வந்து என்ன வரும், F வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 1 divided by 4 pi epsilon naught Q1 Q2 divided by R12 square. இந்த R12 அப்படின்றது சேம் தான், R தான். the distance between Q1 and Q2. ஓகேவா, இங்கே R12 அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகே, இன்டூ இந்த ஏஆருக்கு பதில் என்ன பண்ணலாம், that vector divided by அதோட மாடுலஸ். ஓகேவா, ஸோ அப்போ இது இங்கே என்ன வரும், R12 vector divided by R12ஓட மேக்னிடியூட். இந்த மேக்னிடியூட் அப்படின்றது என்னது, இது ஆக்சுவலாக இது வந்து என்னது, இட் இஸ் ஆல்சோ மேக்னிடியூட், திஸ் இஸ் ஆல்சோ மேக்னிடியூட். அப்போது திரும்ப ரெடியூஸ் பண்ணி எழுதுறப்ப இங்கே என்ன வரும், F வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 4 பை எப்சிலான் நாட் Q1 Q2 டிவைடட் பை R12 கியூப். இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இதிலேருந்து என்ன கன்க்ளூஷனுக்கு வந்துடக்கூடாது அப்படின்னா, ஃபோர்ஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு கியூப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிடக்கூடாது. ஏன்னா பிகாஸ் மேலே வந்து எனக்கு என்ன இருக்குது, இங்கே ஒரு ரெடியூசிங் ஃபேக்டர், இதுவும் கேன்சல் ஆகி ஸ்கொயர் தான் வரும். ஆல்வேஸ் த ஃபோர்ஸ் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ். ஓகேவா, இட் இஸ் நெவர் கியூப். ஏன் நம்ம இந்த மாதிரி டெரைவ் பண்ணி நம்ம வச்சுக்கிறோம் அப்படின்னா, இப்படி வச்சுருந்தோம் அப்படின்னா ரெடிமேடாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ப்ராப்ளம் சால்விங் எப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, டேரெக்டாக அந்த ஃபார்முலா ஒவ்வொரு தடவை இந்த மாதிரி டெரைவ் பண்ணிட்டே இருக்க முடியாது அப்படின்றதால நம்ம என்ன செய்கிறோம், ஒரு ஃபார்முலாவை டெரைவ் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகேவா, இன்டூ இங்கே வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா R12 வெக்டர். ஓகேவா, இந்த R12 வெக்டரும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு இதுவும் கேன்சல் ஆகி நமக்கு கீழே என்ன தான் இருக்கும், ஸ்கொயர் அப்படின்ற டேர்ம் தான் இருக்கும். ஓகேவா, ரைட். அடுத்தது இந்த R12 அப்படின்றது என்னது, ஜென்ரலாக ஃபார் எனி வெக்டர் இந்த R12 வெக்டர் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு வரும், திஸ் R2 வெக்டர் அப்புறம் திஸ் R1 வெக்டர். இந்த R12 அப்படின்னா என்ன செய்யணும், திஸ் மைனஸ், இது நான் வெக்டர் கல்குலேஷனில் சொல்லணும் ஞாபகம் இருக்கா, திஸ் வெக்டர் மைனஸ் திஸ் வெக்டர். அப்போ இங்கே என்ன வரும், ஆக்சுவலாக இங்கேருந்து திரும்ப இங்கே எழுதுறேன் பாருங்கள். ஸோ F வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 4 பை எப்சிலான் நாட் Q1 Q2 டிவைடட் பை R12 கியூப். இங்கே வந்து என்னது, R12 அப்படின்னா வந்து என்னது, R2 மைனஸ் R1 வெக்டர். ஓகேவா, கரெக்டா, ரைட். சரி, இன்னும் சிம்பிளிஃபைடாக எழுதலாமா, F வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 4 பை எப்சிலான் நாட் Q1 Q2 டிவைடட் பை, இது R12 அப்படின்றது நான் என்ன எழுத முடியும், R2 மைனஸ் R1 இதோட மேக்னிடியூட் Q. கரெக்டா, இன்டூ திஸ் வெக்டர் R2 vector minus R1 vector. Okay, this is the ready-made formula that you are going to use while solving in the problem. Okay, so what is the F vector? F vector is equal to 1 divided by 4 pi epsilon naught Q1 Q2 divided by R2 minus R1 the whole cube into R2 vector minus R1 vector. In the R2 vector அப்படின்றது என்னது, that is a position vector from origin. இந்த பாயிண்ட் அப்படின்றது என்னது, this is origin.
ஓகேவா 0,0,0 அப்படின்ற பாயிண்ட். ஓகே, ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ரைட், அப்போ இப்போ வரைக்கும் பார்த்ததுலேருந்து என்னென்ன கன்க்ளூஷன் வர முடியும்? பாயிண்ட் 1 F12 that is force on Q2 because of Q1, that is F12 will be in the opposite direction but having the same magnitude as F12 F21. ஓகேவா, ரெண்டோட மேக்னிடியூடும் வந்து சேம் தான். ப்ராக்கெட்டில் என்ன போட்டுக்கலாம்? F12ஓட மேக்னிடியூடும் F21ஓட மேக்னிடியூடும் ஒன்று தான். ஓகேவா, தட் இஸ் பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சேம் சார்ஜாக இருந்துச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதுவும் ப்ளஸ்ஸு அப்படின்னா வந்து எப்படி இருக்கும்? ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். F12 இந்த டைரக்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா F21 அப்படின்றது இந்த டைரக்ஷனில் இருக்கும். அடுத்தது அதே மாதிரி தான், இதுவும் மைனஸ் எல்லாமே மைனஸாக இருந்துச்சு, அது இதுவும் மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா சேம் திங். ஒன்று வந்து பாசிட்டிவாகவும் இன்னொன்று நெகட்டிவாகவும் இருந்துச்சுன்னா அப்படி இருக்கும், இந்த டைரக்ஷனில் இருக்கும். திஸ் இஸ் பாசிட்டிவ், திஸ் இஸ் நெகட்டிவ் அப்படின்னா வந்து என்ன இருக்கும்? அட்ராக்ஷன். ஓகே, அடுத்த தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா Q1 Q2 வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட் சார்ஜாக இருக்கணும். ஓகே, பாயிண்ட் சார்ஜ். This is valid only for point charge. Why point charge? Because அதுலேருந்து ஒரு கன்க்ளூஷன் வருவாங்க. எப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து இதோட டைமென்ஷனை விட வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கம்பேரிட்டிவ்லி ரொம்ப லார்ஜாக இருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் இது ஒர்க் அவுட் ஆகும். ஓகேவா, ஏன்னா பிகாஸ் நம்ம எதை கன்சிடர் பண்ணல, இந்த பாயிண்ட் சார்ஜோட டைமென்ஷன் அந்த இதெல்லாம் அந்த டயமீட்டர் இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணலை. ஓகேவா, we assume that is a point charge. Okay, whereas the diameter of the charge body is negligibly small with respect to this distance. ஓகேவா, அடுத்த fourth point என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா Q1 Q2 will be greater than 0 for this case. ஓகேவா, சாரி, ஃபார் திஸ் கேஸ் அண்ட் திஸ் கேஸ். இது ரெண்டும் ப்ளஸ் இது ரெண்டும் மைனஸ் அப்படின்னா இது வந்து என்ன இருக்கும்? கிரேட்டர் தென் 0வாக இருக்கும். ஓகேவா, Q1 Q2ஓட ப்ராடக்ட் வந்து வில் பி லெஸ் தென் 0 ஃபார் திஸ் கேஸ். ஓகேவா, இந்த 4 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, அடுத்தது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் ஒபேஸ் அ லா ஆஃப் சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல். It obeys the law of superposition principle. For example, there is a charge. Okay, இந்த இடத்துல ஒரு சார்ஜ் இருக்குது, Q அப்படின்ற சார்ஜ் இங்கே இருக்குது. ஓகேவா, இங்கே Q1 இருக்குது, Q2 இருக்குது, Q3 இருக்குது, அப் டு Qn வரைக்கும் இருக்குது. What I have to find is, I have to find the force, the cumulative force. இப்போ இது ரெண்டுக்கு மட்டும் சொல்லுங்களேன். இப்போ இந்த ரெண்டு இதுக்கு மட்டும் இதை மறந்துட்டு இது ரெண்டுக்கு மட்டும் இது ஃபார் எக்ஸாம்பிள் இதுவும் வந்து ப்ளஸ் Q1, இது மைனஸ் Q1, இது மைனஸ் Q1 அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைரக்ஷனில் அப்போ வாட் இஸ் தி ரிசல்டன்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே ஒரு வெக்டர் வந்து இப்படி ஆக்ட் ஆகுது, இன்னொரு வெக்டர் வந்து இப்படி ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இதோட ரிசல்டன்ட் வெக்டர் எப்படி இருக்கும்? ஆல்ரெடி நம்ம வெக்டர் கால்குலஸில் பார்த்துருக்கோம் இல்லையா? திஸ் இஸ் மை ரிசல்டன்ட். ஓகேவா, அப்போது இந்த கூலும்ஸ் லாவோட அந்த சூப்பர்பொசிஷன் தியரம் என்ன சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டோடது இப்படி இருக்கும். அதுக்கடுத்து திரும்ப நான் என்ன செய்யணும்? இதுக்கு ட்ரா பண்ணுறப்ப இது ரெண்டுத்துக்கும் இது மாதிரி ட்ரா பண்ணணும், இது ரெண்டுத்துக்கும் ரிசல்டன்ட் நான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, வேரஸ் திஸ் ஒன் இஸ் த ரிசல்டன்ட் ஆஃப் திஸ் ஒன் அண்ட் திஸ் ஒன், வேரஸ் திஸ் ஒன் இஸ் த ரிசல்டன்ட் ஆஃப் திஸ் ஒன் அண்ட் த ஏர்லியர் ரிசல்டன்ட். ஓகேவா, அப்போ எப்படி இருக்கும்? ஃபைனலாக வந்து இந்த டைரக்ஷனில் இருக்கலாம். ஓகே, அல்டிமேட்லி வந்து உங்களுக்கு வேறு ரிசல்டன்ட்டு கிடைக்கும். ஓகேவா, ஸோ அப்போது டெக்னிக்கலி வாட் இஸ் சூப்பர்பொசிஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு சார்ஜ் இருக்குது, லெட் அஸ் நேம் தட் இஸ் Q அண்ட் திஸ் இஸ் Q1, திஸ் இஸ் Q2 அண்ட் அப் டு வந்து எனக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா Qn வரைக்கும் இருக்குது. அப்படின்னா வாட் இஸ் தி ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறப்ப வரக்கூடிய ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்னவா இருக்குன்னா F vector is equal to, ஓகே, ஃபஸ்ட்டு கேஸுக்கு சொல்லுங்கள், இதுக்கும் உள்ளது சொல்லுங்கள், which is equal to Q into Q1 divided by 1 divided by 4 pi epsilon naught. இது அப்படியே வெளியே எடுத்துக்கலாமா? இங்கே வந்து என்னது R12 the whole square. ஓகே, ப்ளஸ் Q2 divided, sorry Q3, sorry Q2 தான், Q2 R13. ஓகேவா, அல்லது நம்ம இதை எப்படி வச்சுக்கலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை 0ன்னு வச்சுக்கலாமா? இது 0ன்னு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா 0 1, இது வந்து என்னென்னு வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா 0 2. ஓகே, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். எத்தனை சார்ஜ் இருக்குது, எத்தனை சார்ஜ் பாடிஸ் இருக்கோ அத்தனைக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். ஓகேவா, இதை பேஸ் பண்ணி ஒரு கேட் கொஸ்டினில் கூட கேட்டிருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு சார்ஜ் இருக்கும், இங்கே வந்து ஒரு சார்ஜ் இருக்கும், இங்கே ஒரு சார்ஜ் இருக்கும், இங்கே ஒரு சார்ஜ் இருக்கும். வாட் ஐ ஹவ் டு ஃபைண்ட் இஸ் ஐ ஹவ் டு ஃபைண்ட் த ரிசல்டன்ட் சார்ஜ் ஆன் திஸ் ஒன், இந்த Q1. அப்போ நான் என்ன செய்யணும்னு பார்த்தீங்க அப்படின்னா திஸ் ஒன், அப்புறம் திஸ் ஒன்.
அப்புறம் திஸ் ஒன். ரிசல்டன்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைரக்ஷன்லேயே இருக்கும். ஓகேவா? ஏன்னா இது ரெண்டோட ரிசல்டன்ட்டுமே இதுதான். இதோட சேர்த்து அப்படின்னு இருக்கிறப்போ வந்து இன்னொன்று ஆட் ஆகிக்கிறோம். ஓகேவா? அதோட டைரக்ஷன் இந்த மாதிரி இருக்கும். அதனோட டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுலாம் நிறைய ப்ராப்ளம் இருக்கும். ஓகேவா? ஸோ ப்ராப்பராக எழுதிடலாமா? ஸோ எஃப் வெக்டர், the cumulative force vector on the charge body Q due to other charge bodies is equal to 1 divided by 4 pi epsilon naught Q1, sorry, Q into Q1 divided by R vector. இதை வந்து நம்ம என்ன வச்சுக்கலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னென்னு வச்சுக்கோங்க, R அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அல்லது R1. இது வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா R2. திஸ் இஸ் R3. ஓகே, அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஆரிஜின்லேருந்து அப்போ என்ன வரும்? R minus R1 the whole cube. ஓகே, into R minus R1 vector plus Q into Q2. இது வந்து எது? எந்த ஃபோர்ஸ்? திஸ் ஃபோர்ஸ். அடுத்து நான் இப்போ எழுதிட்டு இருக்கிறது இந்த ஃபோர்ஸ் R minus R2 the whole cube R vector minus R2 vector, that is இந்த டைரக்ஷனில் இவ்வளோ மேக்னிடியூடில். ஓகேவா? ப்ளஸ் Q into Qn divided by R minus Rn the whole cube R vector minus Rn vector. ஓகேவா? இதுக்கு கரெக்டாக எழுதிக்கோங்க. ஓகே, மேக்ஸிமம் நமக்கு என்ன கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 வெக்டர் வர்ற மாதிரி கொடுப்பாங்க. 2 இது வர்ற மாதிரி கேட்கலாம். அல்லது வந்து கொஞ்சம் டிடிஎஸாக கேட்கணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்கொயரில் இந்த ஓரத்தில் டியூ டு திஸ் அண்ட் டியூ டு திஸ் இந்த மாதிரி கேட்கலாம். ஓகேவா? ஃபைனலாக அதன் ரிசல்டன்ட் டைரக்ஷனை கூட கேட்கலாம். சம்டைம்ஸ் ஆப்ஷனில் வந்து நீங்கள் செஞ்சே பார்க்காம டைரக்ஷன், அதனுடைய டைரக்ஷனை வச்சு மட்டுமே உங்களால் என்ன செய்ய முடியும், இதுதான் கரெக்ட் ஆன்சர் அப்படின்றத கூட உங்களால் சொல்ல முடியும். ஸோ அடுத்தது வந்து we are going to study about electric field intensity. ஓகேவா? எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டின்னு சொன்னாலும் சரி, அல்லது எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொன்னாலும் ஒன்று தான். ஓகேவா? E வெக்டர். ஓகே, ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி E is the force per unit charge. ஓகேவா? ஸோ இப்போ what is E vector? E vector is equal to simply F vector divided by Q. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் உங்களால் எஃப் வெக்டர் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸி. அதுக்கடுத்து அதை டிவைடட் பை கியூ அப்படின்னு சொல்லி போட்டாலே ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஸோ அதோட டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறப்ப மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வேறஸ் வந்து என்னது எஃப், இது ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. ஓகே, எஃப் வெக்டர் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா தட் டிவைடட் பை என்ன டெஸ்ட் சார்ஜோ அதால் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும், அந்த பர்டிகுலர் காம்பினேஷனோட ஃபீல்டு ஸ்ட்ரென்த் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஓகே, ஸோ அப்போ வாட் இஸ் தட்? இப்போ இ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு என்னது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஒரு டெஸ்ட் சார்ஜ் இருக்குது, தெர் ஆர் மல்டிபிள் சார்ஜஸ். ஓகேவா? இந்த மாதிரி சார்ஜ் இருக்குது. இது வந்து என்ன வச்சுக்கலாம், Q அப்படின்னு வச்சுக்கலாம், அது Q2 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, திஸ் இஸ் Q1, திஸ் இஸ் Q2, Q3 அப் டு இந்த மாதிரி போயிட்டே இருக்குது அப்படின்னா த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் ஆன் திஸ் டெஸ்ட் சார்ஜ், அதாவது இந்த பர்டிகுலர் பிளேஸில் இங்கே டெஸ்ட் சார்ஜ் இருக்கலாம் அல்லது இல்லாமல் இருக்கலாம். இந்த பர்டிகுலர் பிளேஸில் இப்போ மேபி இது இல்லாமல் இருந்துட்டு கூட நான் கால்குலேட் பண்ணிட்டு நான் என்ன செய்வேன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து நான் இங்கே ஒரு சார்ஜ் வச்சேன்னா எனக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் கிடைக்கும் அப்படின்றத கூட நான் வந்து என்ன செஞ்சிட முடியும்னா கால்குலேட் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து சார்ஜே இல்லை, இங்கே ஒரு சார்ஜ், இங்கே ஒரு சார்ஜ், இங்கே ஒரு சார்ஜ், இங்கே ஒரு சார்ஜ் இருக்குது. ஓகே, வாட் இஸ் தி எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் அட் திஸ் பர்டிகுலர் பாயிண்ட்? இங்கே சார்ஜ்லாம் இல்லை, இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டில் நான் என்ன கண்டுபிடிக்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா இப்போ இன்கேஸ் இங்கே இடத்துல நான் ஒரு சார்ஜ் போடுறப்போ எனக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் எனக்கு கிடைக்கும். இப்போ இந்த இ கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா நான் எஃப் வேணும் அப்படின்னா நான் அடுத்து என்ன செய்யணும், என்ன பர்டிகுலர் சார்ஜ் போடுறீங்களோ தேட் இன்ட்டு இ தான் வந்து என்னது எஃப் வெக்டர் இல்லையா? ஸோ அப்போ நான் என்ன கண்டுபிடிக்கிறேன்னா இது வந்து என்னது, நான் இந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்து எவ்வளோ இருக்குது ப்ரொவைடட் Q1 and Q2 Q3 up to Qn is present. ஓகேவா? ரைட், அப்போ என்ன வரும், E vector is equal to இங்கே கீ, அதாவது நம்ம எஃப் வெக்டர் எழுதுறப்ப அப்படி எழுதி இருந்திருப்போம் Q into Q1 divided by something எழுதியிருப்போம். இப்போ இந்த வந்து E எப்படி வேணும் அப்படின்னா நான் என்ன செஞ்சுருக்கேன், that divided by Q அப்படின்ற மாதிரி போட்டேன் இல்லையா? அப்போ நீங்கள் இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா Q1 முன்னாடி வந்து 1 divided by 4 pi epsilon Q1 divided by R minus R1 vector இதோட cube அப்புறம் R1 sorry R minus R1 vector. ஓகேவா? plus Q2 divided by R minus R1. இந்த மாடுலஸ் போடுறப்ப நம்ம வெக்டர் அப்படின்ற ரெப்ரசன்டேஷன் கொடுக்க தேவையில்லை, பட் போடணும் அப்படின்னா போட்டுக்கலாம். ஓகே,
பட் இங்கே இடத்துல கண்டிப்பாக வெக்டர் போட்டுக்கணும். இது வந்து என்னது வெக்டர் டேர்ம், இது வந்து என்னது இட்ஸ் அ மேக்னிடியூட் டேர்ம். ஓகே, ஸோ ஆர் மைனஸ் R2 வெக்டர் அப் டு எத்தனை இருக்கோ அத்தனை வரைக்கும் போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் மை இ வெக்டர். இ வெக்டரில் என்ன இருக்காதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட டெஸ்ட் சார்ஜ் இருக்காது. சம்டைம்ஸ் கொஸ்டின் இப்படி தான் கேட்பாங்க, இங்கே ஒரு சார்ஜ், இங்கே ஒரு சார்ஜ், இங்கே ஒரு சார்ஜ் இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு ஃபைண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி அட் பாயிண்ட் 1,2,3 அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? அந்த பர்டிகுலர் பாயிண்டில் நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் டியூ டு தீஸ் பாயிண்ட் சார்ஜஸ் என்ன அப்படின்றத நான் கண்டுபிடிக்கணும். ரைட், இப்போது இந்த ப்ராப்ளம் பார்க்கலாமா? ஸோ ப்ராப்ளம் நம்பர் 1 கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்குது இந்த ப்ராப்ளம். ஓகே, இந்த ப்ராப்ளத்தை மினிமம் 3 to 4 டைம்ஸ் சால்வ் பண்ணி நீங்கள் கைப்பட நான் சால்வ் பண்ணது போக நீங்கள் கைப்பட சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ a point charge 1 millicoulomb and minus 2 millicoulomb are located in this point respectively. Okay, calculate the electric force on 10 nanocoulomb charge located at this point and the E vector at that point. என்ன கேட்டிருக்காங்க? F வெக்டரும் கண்டுபிடிக்கணும் and then E வெக்டரும் கண்டுபிடிக்கணும். எங்கே கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்டில் டியூ டு திஸ் சார்ஜ் அண்ட் திஸ் சார்ஜ். ஓகேவா? ஃபஸ்ட்டு எஃப் கண்டுபிடிக்கலாம், அதுக்கப்புறம் இ கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ எஃப் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா வாட் இஸ் எஃப்? எஃப் வெக்டர் விச் இஸ் ஈக்குவல் டு ஜென்ரலாக எஃப் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு என்னது 1 divided by 4 pi epsilon naught q1 q2. ஓகே, இந்த இடத்துல இது என்னென்னு வச்சுக்கோங்க, q அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அல்லது qt அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ q இன்ட்டு q1 divided by r minus r1 whole cube r minus r1 vector. Okay, plus q into q2 divided by r minus r2 the whole cube r vector minus r2 vector. ஓகேவா? இன்கேஸ் மேக்னிடியூட் ஃபார்முலா மட்டும் வச்சுருந்தீங்க அப்படின்னா அகைன் இந்த வெக்டர் ஃபார்மட் நீங்கள் கண்டுபிடிக்கிறப்ப திரும்ப அகைன் ரெண்டு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா செய்கிற மாதிரி இருக்கும். அதனால நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஒரு ரெடிமேட் ஃபார்முலா வச்சுருக்கோம். ஓகே, ஸோ அப்போது எஃப் வெக்டர் விச் இஸ் ஈக்குவல் டு இதுக்கு பதில் என்ன போட்டுடலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா 9 into 10 power 9. இந்த வேல்யூ தெரியும் இல்லையா, 1 divided by 4 pi epsilon naught அப்படின்றது வந்து என்னது 9 into 10 power 9. ஓகே, க்யூவோட வேல்யூ என்னது 10 nanocoulomb, 10 into minus 9. ஓகே, q1 ஓடது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 millicoulomb, 1 into 10 power minus 3. ஓகே, divided by என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர் வெக்டர். ஸோ ஆர் வெக்டர் அப்படின்றது வந்து என்னது, இட் இஸ் அ பொசிஷன் வெக்டர். R1 வெக்டர் அப்படின்றது என்னது, டியூ டு திஸ் லொக்கேஷன். ஓகே, அப்போ என்ன வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் என்ன எழுதணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக இந்த வெக்டர் நீங்கள் எழுதுகிறப்போ வந்து என்னது 0i வெக்டர் ப்ளஸ் 3j வெக்டர் ப்ளஸ் 1k வெக்டர் அப்படின்ற மாதிரி எழுதணும். ஓகேவா? அது மாதிரி ஒரு லென்த்தாக நீங்கள் இதுக்கு தனியாக ஒரு வெக்டர் ஃபார்ம், இதுக்கு தனியாக ஒரு வெக்டர் ஃபார்ம்னா அந்த ஈக்குவேஷனே பெருசாக தெரியும். அதனால் அந்த பாயிண்ட் ஃபார்ம்லேயே நான் வச்சுக்க போகிறேன். பட் கீழே இருக்கிறது வந்து என்னது மேக்னிடியூட், மேலே இருக்கிறது வந்து என்னது வெக்டர் அப்படின்றது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கணும். அப்போ என்னது r minus r1 அப்படின்னா என்ன வரும் 0,3,1 மைனஸ் இது வந்து என்னது 3,2, -1 இதோட ஹோல் கியூப். ஓகே, ஓகேவா? அடுத்தது இது வந்து என்னது அகைன் வந்து 0,3,1 minus 3,2, -1. ஓகேவா? ஓகே, இங்கே இருக்கிறது வந்து என்னது இட் இஸ் வெக்டர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 0 - 3 அப்படின்னு சொல்லி போட்டால் அவங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், -3 கிடைக்கும். -3 அப்படின்றது என்னது -3i வெக்டர். அடுத்தது 3 - 2 அப்படின்னு போட்டால் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் 1 கிடைக்கும், 1j வெக்டர். அடுத்து 1 - -1 2 அப்படின்னு கிடைக்கும் 2k வெக்டர். ஓகேவா? ரைட், ப்ளஸ் அடுத்தது வந்து என்னது சேம் திங் 10 into 10 power -9 into q2 வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா q2 என்ன கொடுத்துருக்காங்க -2. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல மைனஸ் போட்டுக்கலாமா, இங்கே வந்து மைனஸ், திஸ் மைனஸ் டியூ டு திஸ் சார்ஜ். ஓகே, -2 into 10 power -3 டிவைடட் பை 0, 3, 1. இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா திஸ் மைனஸ் திஸ்ன்னு போட்டுருவாங்க. தட் இஸ் ராங். இங்கே தப்பு வராது. ஏன்னா இதை நீங்கள் வந்து என்ன தான் கண்டுபிடிக்கிறீங்க, மேக்னிடியூட் தான் கண்டுபிடிக்கிறீங்க. ஆனால் எந்த இடத்துல தப்பு வரும்னா இங்கே கால்குலேட் பண்ணுறப்ப தப்பு வரும். பிகாஸ் இங்கே வந்து மேக்னிடியூட்லாம் கண்டுபிடிக்கல. வி ஆர் அஸ்யூமிங் தி டைரக்ஷன். நீங்கள் கண்டுபிடிச்ச டைரக்ஷன் ஒன்றா இருக்கும், அதுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆப்ஷனில் இருக்கும். ஓகே, ஸோ திஸ் மைனஸ் திஸ் எந்த பாயிண்ட்டில் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களோ தட் பாயிண்ட் மைனஸ் கிவன் சார்ஜ், எந்த சார்ஜ் எங்கே இருக்கோ அந்த இது போடுறோம். ஓகே, திஸ் மைனஸ் திஸ் தான். ஓகே, மைனஸ்
இந்த பாயிண்ட் ஓகே -1, -1, 4 ஹோல் கியூப். இந்த வெக்டர் என்ன வரும், அந்த வெக்டர் இங்கே கீழே எழுதுகிறேன். இதே வெக்டர் 0, -3, 1 -1, -4 ஓகே. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். இவ்வளோ லென்த்தியாக வருதுன்னு சொல்லி விட்டுறாதீங்க. இதிலேருந்து கிடைக்கக்கூடிய கான்செப்சுவல் நாலேஜ் வந்து ரொம்ப அதிகம். அதனால தான் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறேன். தட்ஸ் இட். ஸோ இப்போ இதிலேருந்து பாருங்கள் 10⁻⁻9 இதை வெளியே கொண்டு வரலாமா? இங்கேயும் 10⁻⁻9 இருக்குது, அங்கேயும் வெளியே 10⁻⁻⁻ இருக்குது. ரெண்டையும் வெளியே கொண்டு வரலாமா? கொண்டு வந்தீங்க அப்படின்னா எஃப் வெக்டர் விச் இஸ் ஈக்குவல் டு நீங்கள் சிம்பிளை பண்ணிடலாமா? என்ன வரும் 9 × 10⁻9 இந்த -10⁻9 வெளியே கொண்டு வந்தீங்க அப்படின்னா இதுவும் கேன்சல் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே. அப்புறம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 10 இங்கே 10⁻−3 அப்படின்னு இருக்கிறப்ப ப்ராக்கெட்டுக்குள்ளே 10⁻−2 இன்ட்டு இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்ட்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா -3i அப்புறம் 3 - 2 which is equal to +1j வெக்டர் அப்புறம் +2k வெக்டர். ஓகேவா? 2k வெக்டர் டிவைடட் பை 0 - 3 -3 3 - 2 1 1 -1 -2 ஓகேவா? இதோட கியூப், இதோட மாடுலஸோட கியூப். அப்படியே டேரெக்டாக கியூப் எடுத்துடக்கூடாது. ஓகே. இது அப்போ இது என்ன ஒரு மாடுலஸ் அப்படின்னா ஜென்ரலாக வந்து ஃபார் எனி வெக்டர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4i வெக்டர் +5j வெக்டர் இதோட மாடுலஸ் அப்படின்னா என்ன செய்யணும்? 4² + 5² ரூட் இல்லையா? ஸோ அப்போ இங்கே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 3² இங்கே கீழே எழுதுகிறேன் 3² + 1² + 2² ரூட். ஓகே. இதுதான் இதனுடைய மாடுலஸ். ஓகே, மேக்னிடியூட். அந்த இதுக்கு நாங்கள் அடுத்து என்ன செய்யணும்னு பார்த்தீங்க அப்படின்னா கியூப் எடுக்கணும். அப்போ இங்கே என்ன வரும்? 3² = 9 = 1 = 4. அப்போ என்ன வரும்? √14 வரும். √14 அதோட கியூப் which is equal to 14 √4. ஓகேவா? அப்போ கீழே என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 14 √14. ஓகே. அதே மாதிரி இங்கே -10 இன்ட்டு அப்போ இங்கே என்ன வரும் 2 × 10⁻2 இந்த வெக்டர் வந்து 0 - -1 அப்படின்றப்போ 1i அப்புறம் +4j வெக்டர் 1 - 4 -3k வெக்டர். ஓகேவா? டிவைடட் பை என்ன வரும் 1² + 4² + 3² இதோட ரூட் அதோட கியூப். ஓகேவா? அப்போ என்ன வரும் 4² அப்படின்றது 16, இது வந்து என்னது 9 அப்படின்னு வரும். ஸோ 25 26ன்னு வருமா? 26 16 17 அப்போ 26ன்னு வரும். அப்போ இதே மாதிரி ஃபார்மேட் 26 √26. ஓகேவா? இதை திரும்ப நீங்கள் என்ன செய்ய முடியும்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஃபர்தராக வந்து சிம்பிளை பண்ண முடியும். அதாவது திஸ் டிவைடட் வித் திஸ் வேல்யூ அப்படின்னு கால்குலேட்டரில் போட்டு பாருங்கள். நான் ஃபைனல் ஆன்சர் மட்டும் புக்கை பார்த்து எழுதி போகிறேன். கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க. பட் திஸ் கான்செப்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ரைட். ஸோ எஃப் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு -6.507 i வெக்டர் -3.8 j வெக்டர் +7.5 k வெக்டர். ஓகேவா? மில்லி நியூட்டன். வெளியே வந்து ஒரு மில்லி இருக்குது. ஓகே, ரைட். அடுத்தது நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இ வெக்டர் கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் இ வெக்டர்? இ வெக்டர் அட் தட் பர்டிகுலர் பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு எஃப் வெக்டர் டிவைடட் பை கியூ வெக்டர். இந்த கியூவோட வேல்யூ வந்து என்னது 10 நானோ கூலும். அப்போ ஆன்சர் என்ன வரும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சேம் திங் is equal to final answer மட்டும் எழுதுறேன் -650 i வெக்டர் -381 j வெக்டர் +750 k வெக்டர். ஓகேவா? இதோட யூனிட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிலோ வோல்ட் பெர் மீட்டர். ஓகேவா? ஸோ ஏன் இந்த இடத்துல வந்து இப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து என்ன இருக்குது நேனோ கூலம் அப்படின்னு இருக்குது, மேலே மில்லின்னு இருக்குது. அப்போ அது மேலே போகிறப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 10⁻6ன்னு வரும். ஓகேவா? அந்த 10⁻6 இந்த இடத்துல என்ன இருக்குது ஏற்கனவே இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கா. ஸோ ரிசால்வ் பண்ணிங்க அப்படின்னா வெளியே கேன்னு போட்டுக்கிட்டு இந்த இடத்துல நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா 650 அப்படின்ற மாதிரி எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இதில் யூனிட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். என்னது எஃபோட யூனிட் வந்து என்னது? எஃபோட யூனிட் வந்து நியூட்டன். ஓகேவா? வேறஸ் வந்து ஈயோட யூனிட் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வோல்ட் பெர் மீட்டர். ஸோ சம்மரி
What is F? F vector is equal to 1 divided by 4 pi epsilon naught q1 q2 divided by r1 minus r2 அல்லது எப்படி வச்சுக்கோங்க q into q1 அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ r minus r1 that whole cube r vector minus r1 vector. இதில் r vector அப்படின்றது என்னது? that is the position vector of that q ஓகேவா, test charge q plus q into q2 divided by r minus r2 the whole cube r vector minus r2 vector ஓகேவா. ஓகே ப்ளஸ் அப் டு எத்தனை இருக்கோ அது போடணும் ஓகேவா. அதே மாதிரி E வெக்டர் இஸ் ஈக்குவல் டு என்னென்னு வரும்? E வெக்டர் இஸ் ஈக்குவல் டு இதில் எல்லாத்துலேயும் Q வெளியே காமனாக எடுத்துடலாமா? இதே ஃபார்முலா வித்தவுட் Q, இந்த Q வெளியே எடுத்துருங்க. வெளியே எடுத்திங்கன்னா மேலே ஒரு Q அப்படின்னு இருக்கும். அப்போ என்னது? F வெக்டர் டிவைடட் பை Q வெக்டர் அப்படின்றதான ஃபார்முலா. அப்போ என்ன இருக்கும்? இதே ஃபார்முலா இந்த இடத்துல Q இல்லாமல் மட்டும் எழுதிட்டோம் அப்படின்னா அதான் வந்து என்னது? E வெக்டர், டோட்டல் E வெக்டர். ஒரே ஒரு சார்ஜ் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதான் ரெண்டு சார்ஜுக்குள்ளே நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா இந்த டேர்ம் மட்டும் படிச்சுக்கிட்டா போதும் ஓகேவா. ரைட், அடுத்தது வேறு என்ன பார்த்தோம்? அதனுடைய மேக்னிடியூட் F வெக்டரோட மேக்னிடியூட் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 4 பை எப்சிலான் நாட் q1 q2 டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் ஓகேவா. இட் இஸ் ஆல்வேஸ் ஆர் ஸ்கொயர். இங்கே வச்சதை பார்த்து நீங்கள் என்ன வச்சிடக்கூடாது ஆர் கியூ அப்படின்னு போட்டுருக்கேன். ஏன்னா மேலே வந்து என்னது ஒரு ரெடியூசிங் ஃபேக்டர் இருக்குது ஓகேவா. அது ஒரு பாயிண்ட். அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா F12வும் F21 வந்து என்னது மேக்னிடியூடில் சேம் பட் டைரக்ஷனில் ரிவர்ஸ் ஓகேவா. ஸோ அப்போ திஸ் வெக்டர் is equal to minus of this vector ஓகேவா. ரைட், அந்த பாயிண்ட் நம்ம சொல்லியிருந்தோம். அப்புறம் வேறு என்ன சொல்லியிருந்தோம்னா எஃபோட யூனிட் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நியூட்டன் ஓகே. இதோட யூனிட் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வோல்ட் பெர் மீட்டர் ஓகேவா. அப்புறம் வேறு நமக்கு என்ன தெரியும்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்சிலானோட வேல்யூ தட் இஸ் 8 into 8.4 into 10⁻⁻2 farad per meter ஓகே. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது இன்கேஸ் உங்களுக்கு மெமரைஸ் பண்ண முடியலை அப்படின்னா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னது? C is equal to that is capacitance for any capacitance is equal to epsilon A by D அப்படின்னு படிப்பீங்க இல்லையா. ஸோ இதில் வந்து which is equal to என்னது? இது வந்து என்னது? கெப்பாசிட்டன்ஸோட யூனிட் வந்து என்னது? ஃபேரட். அப்போ இது எப்சிலான் மட்டும் வேணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன செய்யணும்? C into D divided by A அப்படின்னு படிப்பீங்க. சியோட யூனிட் வந்து என்னது? தட் இஸ் கெப்பாசிட்டன்ஸோட யூனிட் வந்து என்னது? ஃபேரட் இன்ட்டு டினான்றது என்னது? டிஸ்டன்ஸ் தட் இஸ் மீட்டர் டிவைடட் பை ஏரியா அப்படின்றது என்னது? மீட்டர் ஸ்கொயர். அப்போ இதையும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா ஃபேரட் பர் மீட்டர் ஓகேவா. அந்த வேல்யூ இங்கே ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே. அடுத்தது 1/4 பை எப்சிலானோட வேல்யூ உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கணும். தட் இஸ் 1 divided by 4 pi எப்சிலானோட வேல்யூ வந்து என்னது? 9 into 10⁻9 இந்த வேல்யூ ஞாபகத்தில் இருக்கணும் ஓகேவா. இன்றைக்கி பார்த்தது கம்மியான போர்ஷன் தான். அடுத்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்யூ.